ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி பார்த்துலாமா? ஒரு வாத் ஒரு வாத்து இருந்துச்சா. அதுக்கு 4 குட்டி போட்டுச்சா. 4 முட்டை போட்டுச்சா. அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது பொரிஞ்சு வந்துச்சா. அதுக்கப்புறம் இந்த மூணு தான் பொரிஞ்சு வந்துச்சா. அந்த 3மே வெள்ளை கலர்ல இருந்துச்சா. மஞ்சள் கலர்ல இருந்துச்சா. அழகா. அதுக்கப்புறம் அந்த 4வது மட்டும் வரணும்னு அம்மா யோசிச்சுட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு நாள் பாதுகாத்துட்டு இருந்தா. அடகாத்துச்சு இருந்தா அது வந்துச்சா. ஆனா அது மட்டும் கருப்பா இருந்துச்சா. அம்மா யோசிச்சா, என்ன இது மட்டும் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதோட வீட்டுக்கு போறாங்களாம். அங்க அந்த கருப்பா இருக்கிறத பார்த்து எல்லாரும் அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணன் தம்பிங்களும் அண்ணனும் கிண்டல் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வாத்துக்கு அது பிடிக்க மனசு உறைஞ்சு ஒரு பாட்டி வீட்டுக்கு போச்சா. அந்த வீட்டில் ஒரு பூனை ஒரு கோழி இருந்துச்சான். அதுவும் நான் அழகா இருக்கேன், நீ அழகா இல்லை அப்படின்னு வந்துக்குச்சான். அதுக்கப்புறம் அந்த நைட்டு வந்தோடனே அப்படியே மெதுவாக ஓடி போயிடுச்சு அந்த வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் யாருமே இல்லாத இடத்துல தங்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் கொஞ்சம் வாத்துங்க இருந்துச்சு, ஆனால் அது போய் சேரலை. ஏன்னா அவங்களும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு அது அழுதுகிட்டே. ஆமாம், அது அவங்களும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு அது போய் ஒழிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணிக்கிட்ட போய் நின்றுச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா பெருசாக வளர்ந்து அழகா இருந்துச்சா. அது தண்ணியில் அதோட முகத்தை பார்த்துச்சான். தண்ணியில் அதோட முகத்தை பார்த்துச்சான். பார்த்தா எவ்வளோ அழகா பெருசாக இருந்துச்சான். மாடல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, இவதான் அழகா இருக்கா, இவ அழகா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அழகு மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, பாய். பாய். லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பாய்.